ஆனால் என்னுடைய கோரிக்கை என்றால் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் வந்து எவ்வளோதுக்கு ஆன்லைனில் நீங்கள் அதிகமாக ஊக்குவிக்கிறீங்களோ அது பெரிய அழிவுக்கு காரணம். நீங்கள் சிறு வணிகர்களை, சுதேசி பொருட்களை மக்கள் வாங்க வேண்டும். மக்கள் வந்து இந்த சிறு வணிகர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தினாதான் சிறு வணிகர்களும் வளர்ச்சி அடைவார்கள். அப்போ தான் நம்ம இந்திய நாட்டுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும். மக்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆன்லைனில் வாங்கிக்கிட்டு அவன் நாட்டுக்கு இந்த காசெல்லாம் அவன் நாட்டுக்கு கொண்டு போயிடுறது. இப்போ சிறு வணிகர்கள் அடியோடு அழிஞ்சிருவார்கள். அதனால் இந்த பொதுமக்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்றால், சுதேசி பொருட்களை எல்லாரும் வாங்க வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் தெரியும், அன்றைக்கி சிறு வியாபாரிகள் தான் எல்லாரும் பொருளையும் கொடுத்தார்கள். அன்றைக்கி ஆன்லைனில் எங்கே போயிருந்தது? ஏன் ஆன்லைனில் ஏன் கொடுக்க முடியலை? அன்றைக்கி சிறுவன்கள் தான் ஆதரித்தார்கள் கொரோனா காலகட்டத்திலையும். அதே போல் பொதுமக்களும் ஆன்லைனில் யாரும் எந்த பொருளையும் வாங்காதீங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் ஆன்லைனில் பொருளை வாங்கினோம், எங்களுக்கு வந்து செங்கல் வந்ததுன்னு நாங்கள் பார்சல். இப்போ நீங்கள் ரிட்டன் அனுப்பினாலும் உடனே 10 நாள் ஆகும் கொடுக்குறதுக்கு. இதே நம்ம சிறு வணிகள்கிட்ட வாங்குங்க, உங்கள் பொருள் சரியில்லையா உடனே கொடுத்து அடுத்த மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் சிறு வணிகளை நீங்கள் மக்கள் ஆதரிக்க வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கேன், பொதுமக்கள் யாருமே நீங்கள் ஆன்லைனில் பொருளை வாங்காதீங்கள். சிறு வணிகளை நீங்கள் வாங்கினா தான் சிறு வணிக குடும்பமும் வாழும், அவங்க குடும்பத்திலையும் பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை